யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப அதை ஜெயிக்கத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமா, நல்ல லைஃபா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்க்கும்போது யோபுடைய சூழ்நிலை ஒரே நாள்ல எல்லாமே மாறிடுச்சு. ஒரே நாள்ல பிள்ளைகள் மடிந்து போகிறார்கள், சொத்துக்கள் போகிறது, ஆஸ்திகள் போகிறது. ஒரே நாள்ல யோபுடைய வாழ்க்கையில கிளைமேட் மாறிடுச்சு. ஆனாலும் தேவ சமூகத்துல யோபு குதிரையிலோடு ஓட ஆயத்தம் உள்ள மனிதனாக இருந்தான். ஆமா, ஆனா சோர்ந்தே போகல, மனசு சோர்ந்தே போகல. ஆமா, மனைவி தேவனை தூச்சித்து ஜீவனை விடும் சொல்லிட்டாங்க யோபு மனைவி. ஆனா இல்ல யோபு அந்த லெவலுக்கு போகவே இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, நான் ஏதாவது தவறு செஞ்சா சொல்லுங்க ஆண்டவரே. அந்த லெவலுக்கு தேவனோடு யதார்த்தமாய் பேசி கொண்டிருந்த மனிதன், தேவனோடு பேசி கொண்டிருந்த உரையாடி கொண்டிருந்த மனுஷன். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப அந்த அளவுக்கு தேவனோடு நெருக்கமாய் காணப்பட்ட மனிதன். அப்ப அந்த கிளைமேட் மாறிச்சு. யோபு விசுவாசமா இருந்தாரு. விசுவாசமா இருந்து மறுபடியும் சூழ்நிலையை மாற்றும்படியாக தேவன் அவருக்கு உதவினார். ஆமீன் சொல்லுங்களேன்.